வணக்கம். செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சட்டசபை கூட்டத்தொடர் இருக்கு. சரி, இது வரைக்குமே சட்டசபை கூட்டத்தொடர்ல திமுக என்ன பெருசா கிழிச்சிருச்சு அப்படிங்கிற மாரி திமுகல இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி, திமுகவுல இருக்கிறவங்களும் நிர்வாகிகளும் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, கொறடா ஏவா வேலு மேல. எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா, தாவேகா அரசுக்கு சப்போர்ட்டா முட்டு குடுக்குற மாரியே பேசிக்கிட்டு இருக்காரு. எதிர்த்து பேச வேண்டியது, எதிர்த்து கண்டிக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் நெறைய இடங்கள்ல இருந்தது. அப்பல்லாம் மேல் பூச்சா அப்படியே தாவி போயிட்டாரு. ஏன் இப்படி போறாரு ஏவா வேலு? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கு. சமீபத்தில அவர் சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்த பிறகு அவர் நடவடிக்கை எல்லாமே வேற மாரி இருக்கு. தாவேகா அரசு எங்கேயாவது வழக்கு கிழக்கு போட்டு நம்மள சிறையில தூக்கி போட்டாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் கூட வந்துருச்சா ஏவா வேலுக்கு? ஏவா வேலுக்கு என்னாச்சு? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருமே ரைஸ் பண்றாங்க. ஏன்னா, எதிர்க்கட்சியா திமுக செயல்படுது அப்படின்னா, அவை எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு தெறிக்க விடுவாங்க. அதுவும் உதயநிதியெல்லாம் கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, அந்த சமயத்துல எல்லாம் பயங்கரமான ஒரு பேச்சு, இதெல்லாம் பயங்கரமா எழும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனா, இவர் கொறடாவா இருக்கிறாரு. ஏவா வேலு நல்லா பேசுறாரு, தெளிவா சொல்றாரு, பதில் சொல்றாரு. ஆனா, அந்த பதில் ரொம்ப சாஃப்ட்டா, மென்மையா இருக்கு. அதுதான் திமுகவுக்கு பிடிக்கல. திமுக எம்எல்ஏக்களுக்கும் பிடிக்கல. உதயநிதிய ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு. ₹900 கோடி எங்க குடுத்தாருல்ல, லாட்டரி டிக்கெட்லேருந்து வாங்குனீங்கல்ல, அது எதுக்காக வாங்குனீங்க? ஏன் வாங்குனீங்க? அப்படின்னு சொன்னாரு. அந்த பீரியட்ல திமுகவுல இவரு இருந்தார். ஆதவ அர்ஜுனா இருந்தார். திமுக வெற்றி பெறுவதற்காக அவரே செயல்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைய கூட ஏவா வேலு பயன்படுத்தவே இல்ல. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட தான் வைக்கிறாங்க. ஏன்னா, திமுக ஒரு போல்டா செயல்படக்கூடியது. உதயநிதிக்கு எதிரா, அதுவும் குறிப்பா எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி இருக்கும்போது, அவருக்கு எதிரா ஆதவ அர்ஜுனா ஒரு கேள்விய வைக்கிறாரு. அவங்க மாமனார் தான் இந்த பணத்த குடுத்தாரு. அவங்க மாமனார்ட்ட போய் கேட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க மாமனார் இல்ல, இவங்க அப்பாவுக்கும் இவருக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும். அப்படிங்கிற ஒரு இத சொல்லிட்டு, அது அவங்க அப்பா இங்க காணோம். அங்க போய் வீட்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற மாரி உதயநிதிய ரொம்ப ஒரு மோசமா ட்ரீட் பண்ணாரு ஆதவ அர்ஜுனா. இதுக்கு பதிலடி திமுக தரப்புல குடுக்கணும். குடுத்துருக்கணும். அதுவும் கொறடாவா இருக்க ஏவா வேலு அனுபவம் வாய்ந்தவர். அவர் இந்த விஷயத்த பேசியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு பார்த்தாங்க. ஆனா ஏவா வேலு ரொம்ப சாஃப்ட்டா அத போய் பேசி விட்டாரு. அது யாருக்குமே பிடிக்கல. அதுலயும் குறிப்பா அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் என்னன்னா, மார்ட்டின் எனக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர். மார்ட்டின எனக்கு நல்லாவே தெரியும். தேர்தல் நிதிங்கிறது அவங்க குடுக்குறது. தேர்தல் சமயத்தில அந்தந்த கட்சிகளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் குடுப்பாங்க. மார்ட்டின் என் நீண்ட நாள் நண்பர். அவர் குடுத்துருக்கிறாரு. தேர்தல் நிதி குடுக்குறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது லஞ்ச பணமும் கிடையாது. அப்படிங்கிற மாரி அவர் பேசியிருக்காரு. இது இப்படி பேசலாமா? குடுத்த பணத்துக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு எப்படி ஒரு பதிலடி குடுத்துருக்க முடியும்? அதுவும் இல்லாம அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உதயநிதிய பத்தி பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா பேசின அந்த விஷயங்கள் பயங்கர ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. அதுவும் டிவிக்கு. அது உதயநிதிக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்த குடுத்துருச்சு. அது ஏவா வேலு நல்லா பேசியிருக்க வேண்டாமா? கொறடாவா இருக்கிறாரு. அவர் பேசலாம்ல. அதுவும் இல்லாம பேசக்கூடிய மீதி யாராவது பேசுறாங்க அப்படின்னா, அது பேசுறதையும் பார்த்தீங்கன்னா, பெருசா விடமாட்டேங்கிறாரு. அப்படியே சமாளிக்கிற மாரியே குடுக்குறாரு ஏவா வேலு அப்படிங்கிற குற்றச்சாட்ட திமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே தலைமை கிட்ட புகாரா குடுத்துருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு பேசின அந்த 900 கோடி மார்ட்டின் கொடுத்த அந்த பணத்த திமுக வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உதயநிதிக்கு கொஞ்சம் டேமேஜ் தான். ஏன்னா, உதயநிதிய டேமேஜ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல தாவேகா செயல்படுது. உதயநிதியும் தாவேகா, முதலமைச்சர் விஜய் இவங்கள டேமேஜ் பண்ணணும்னு அவரும் செயல்படுறாரு. நடுநிலைமையா இருந்து சபாநாயகர் சமாளிக்கிறாரு. அதே சமயத்துல ஏவா வேலு உதயநிதிக்கு சப்போர்ட்டா இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக எம்எல்ஏக்கள் வைக்கிறாங்க. சரி, இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, மரிய வில்சன் நிதியமைச்சர் அவர் பேசும்போது அந்த பட்ஜெட்டை படிச்சது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, தமிழ கொலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அது 2 நாளா மீம்ஸ் எல்லாம் போட்டு கிளி திமுக ஐடிவிங்கெல்லாம் போட்டு கிழிச்சாங்க. ஆனா, இந்த திமுக ஐடிவிங்கெல்லாம் போட்டு கிழிச்ச பிறகு அவர் பேசுறாரு. என்னுடைய லாங்குவேஜ் அதுதான். எனக்கு அப்படிதான் பேச தெரியும். உங்களால என்ன செய்ய முடியும்? எனக்கு கிறிஸ்துவம் தெரியும். கிறிஸ்துவன் நானு. பார்ன் கிறிஸ்டின். எனக்கு கிறிஸ்துவம் நிறைய விஷயங்கள கத்துக் குடுத்துருக்கு. அன்பு மொழி, அரவணைப்பு மொழி, அந்த மொழி, இந்த மொழின்னு ஏகப்பட்ட மொழிய சொல்லி, இத தமிழ்ல முழுசா படிச்சவங்களுக்கு இந்த மொழி தெரியாது அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பேசுறாரு. கடையநல்லூர் ராஜேந்திரன் அவரு தான் மதிமுக எம்எல்ஏ. மதிமுகல நின்றாரு. திமுக எம்எல்ஏ இப்போ. அவர் சார்பா என்ன பேசினாரு? மரியம் வில்சன் பேசுறாரு. ஆங்கில புலமை நல்லா இருக்குது. அப்படியே தமிழையும் கத்துக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். தமிழ கடிச்சு கொதறி போட்டு வச்சிருக்கிறாரு. அதை கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க உங்களுடைய அமைச்சர் ராஜ்மோகன்ட்ட கத்துக்கங்க அப்படின்னு தான் சொன்னார். வேற ஒன்றும் தப்பா சொல்லல. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மரிய வில்சன் பயங்கரமா பேசுறாரு. உடனே இவர் என்ன செய்யணும்?
ஏவா வேலு என்ன செஞ்சுருக்கணும், திமுக சார்பா இப்படி பேசுகிறதுக்கு அவரை மரியம் வில்சன் வந்து ஒரு கோவமாக அட்டாக் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஏவா வேலு எப்படி தெறிக்க விட்டுருக்கணும். நல்ல வாய்ப்பு கிடச்சிது, இந்த இடத்த ஏன் தெறிக்க விடலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப காம்ப்ரமைஸாக பண்ணுறாரு. எங்கள் அண்ணன் மருமகன் தான் மரியம் வில்சன் நிதியமைச்சராக இருக்கிறாரு, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும், அவருடைய ஆங்கில புலமையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அவர் வந்து இப்படி தான் பேசுவார், கொஞ்சமாக அவருடைய இது அப்படி தான். ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப கோவப்பட்டுருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கன்னி பேச்சு பேசுகிறார். கடைநல்லூர் ராஜேந்திரன் இருக்கார்ல, அந்த எம்எல்ஏ வந்து கன்னி பேச்சு முதல் முறையாக சட்டமன்றத்தில் பேசுகிறார். அப்படி பேசும்போது அவங்க அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எதிர்ப்பு ரியாக்ஷன் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு யாருக்கு, நிதியமைச்சர் மரியம் வில்சனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. இது வந்து எப்படி பெரிய ஒரு விஷயம். அவர் கன்னி பேச்சாக இருந்தாலும் சரி, அவருடைய பேச்சு எவ்வளவு தமிழ் சுத்தமாக இருந்தது, எங்களுக்கு தமிழ் தெரியாது, நான் தமிழ் கற்றுக்க முடியாது அப்படின்னு ஆணவமாக பேசுகிற நீதியமைச்சர் மரியம் வில்சனுக்கு சப்போர்ட்டாக ஏவா வேலு பேசுகிறார். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், எங்கள் அண்ணனோட மருமகன் தான், எனக்கு அவர் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும், அப்படி இப்படின்னு பேசி அப்படியே ஒரு ஜால்ஜாப்பாக கொண்டு போகிறார். இது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. எப்படி திமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து இப்போ திமுக தலைமையிட்ட வந்து சட்டசபையில் கொறடாவாக செயல்படுற ஏவா வேலு வந்து சரியில்லை, அதே சமயத்தில் அதிமுக கொறடாக செயல்படுற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூட எந்திரிச்சு சில விஷயங்களை வந்து தாவேகா எதிராக செயல்படுறாரு, பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரி, மரியம் வில்சனுக்கு ஆதரவாக ஏன் ஏவா வேலு செயல்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நாங்கள் 70 நாளைக்கு ஆட்சிக்கு வந்து நாங்கள் 70 நாள் தான் ஆகுது, 70 நாளைக்குள்ளே 15,000 கோடி ரூபாயை வந்து கஜனாவுக்கு கொண்டு வந்துருக்குறோம். எப்படி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை அவர் ரைஸ் பண்ணணுமா வேணாமா? தங்கம் தென்னரசு கேட்டார், அதுக்கான இதை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். எப்படி கொண்டு வந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு. மின்சார கட்டணத்தை ஏற்றுனது தான், இந்த சொத்து வரி ஏற்றுனது தான், இப்படி தான் ஏற்றுறது. இப்படி ஏற்றி கஜனாவை வந்து ஃபில் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, கஜனாவுக்கு பணம் கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்கிறாங்களே 15,000 கோடி கொண்டு வந்தார் அப்படின்னு ஒருத்தர் நிதியமைச்சர் 70 நாளில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கான ஆதாரம் என்ன, எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்க வேண்டிய ஏவா வேலு பயப்படுறாரு. எங்கே நம்மளை வந்து வழக்கு இலக்குன்னு போட்டு கேஸு கீசுன்னு போட்டு சிறைக்குள்ளே கொண்டு போய் விட்ருவானுங்களோ. செந்தில் பாலாஜி மேலே காண்டா சுற்றுறானுங்க, அதே சமயத்தில் வந்து உதயநிதியும் உள்ளத்துக்கு போடணுங்கிற எண்ணத்தில் அலையிறாங்க. நம்ம மேலேயும் இங்கே ஒரு இதை திசை திருப்பி விட்ருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்துட்டார் மருத்துவ விஷயத்துக்காக. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே அவருக்கும் தெரியல. ஒருவேளை தாவேகா ஆட்சியில் திடீர்னு வந்து ஏவா வேலு மேலே வழக்கு இலக்கெல்லாம் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் பேசும்போது கூட சொன்னார், அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நேரு கூட பார்த்திங்கன்னா 1000 ஏக்கர் இருக்குது, 1000 மாடு வச்சுருக்கிறாரு, ஏகப்பட்ட இடம் வச்சுருக்கு, ஏவாவேலும் விவசாயம் தான், ஏகப்பட்ட நிலமாக வச்சுருக்கிறாரு, அவரெல்லாம் டிராக்டரை எடுத்துக்கிட்டு அவரெல்லாம் வந்து வரப்பெல்லாம் வந்து அணை கட்டுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அப்போ கூட அமைச்சர் செங்கோட்டையன் எந்திரிச்சு கூட ஒரு விஷயத்த சொன்னார், அவரெல்லாம் தூக்கி மாட்டி விட்றாதீங்க எதுலையாவது கொண்டு போய் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ ஏவாவேலுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தில் திமுக ஆட்சியில் நம்ம மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய இருக்குது. எதையாவது தூசி தட்டி தாவேகா அரசு எடுத்துடக்கூடாது. அதுக்காக என்ன செய்கிறாரு, ஆதவர்ஜுனா, மரியம் வில்சன், இவங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொந்தக்காரன் தான், அவர் மார்ட்டின் எனக்கு நண்பர் தான், மார்ட்டின் பல வருஷமாக நண்பர், அதனால் எனக்கு மார்ட்டின் பற்றி நிதி கொடுத்ததை பற்றியெல்லாம் அது பெருசது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே போல் மரியம் வில்சனும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மாப்பிள்ளை, எனக்கு ரொம்ப நெருக்கணமான ஒரு உறவு, அப்படி இப்படின்லாம் அவரெல்லாம் பேசுகிறாரு. இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது பேசுகிறதுக்கு திமுக எதிர்கட்சியா? உதயநிதிக்கு தான் இப்போ பெரிய சங்கடம், மன கஷ்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி எடுத்து பேச ஆரம்பித்தா திமுக தரப்பில் எதிர்த்து பதிலடி கொடுக்கணுமா வேணாமா? சரி, இல்லை முதல் முறையாக ஆட்சியில் உட்காந்துருக்காங்க, அவங்க கற்றுக்கிட்ட பிறகு நம்ம அடிப்போம், அதுக்கு முன்னாடி நம்ம அடித்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்காக இப்படி ஏவாவேலு விட்றாரா? ஆனால் ஏவாவேலோட பேச்சு செயல்பாடுகள் எதுவுமே திமுக எம்எல்ஏக்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. அவங்க எல்லாம் திமுக தலைமையிட்ட ஏவாவேலு தாவேகாவோட ஆதரவு மனநிலையில் இருக்காங்க. இந்த மனநிலையில் இப்படியே தொடர்ந்தோம் அப்படின்னோம்னா திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஃபைட் பண்ணு, சண்டை போடு, முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் திமுக எம்எல்ஏட்ட இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.